ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி மம்மி டாம்ப் ஆஃப் தி டிராகன் எம்பரர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 52 minutes இருக்கு. இந்த படம் ஒரு பக்காவான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இந்த படத்தை ராப் கோஹன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரெண்டன் ஃபாஸ்டர், ஜெட்லி, மரியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான அரசனை ஒரு சூனியக்காரி சாப விட்டுறா. அதே மாதிரி அவங்க படைகள் எல்லாத்தையுமே மம்மியா மாத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் 1946ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வலரும் அவங்க ஒய்ஃபும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டோன் தராங்க. அதை எடுத்துட்டு அவங்க சைனாக்கு வராங்க. அது என்ன ஸ்டோனு, அதை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீடைல்டா சொல்லியிருக்க படம் தான் தி மம்மி டாம்ப் ஆஃப் தி டிராகன் எம்பரர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒண்ணுமே ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா மிரட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸை மெருகேற்றத்துக்கு இவங்க யூஸ் பண்ணிருக்க விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பக்கான்னு சொல்லலாம். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் வைஸாவே இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படம். அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த பார்ட் மம்மிலாம் இதை விட ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட்ல ஒரு ரொம்ப நல்லா எங்கேஜிங்காவே எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இந்த படத்துல அதெல்லாம் பயங்கரமா மிஸ் ஆகுது. இவங்க கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா எழுதாதனால யாரோடையுமே பெருசா நம்மளால மிங்கிள் ஆக முடியல. ஸ்கிரீன் பிளேயும் பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா தான் எழுதியிருக்காங்க. பெருசா இம்ப்ரெசிவா எதுவுமே கிடையாது. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மத்தபடி ஸ்டோரி வைஸ் பயங்கர வீக்காவே இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னே சொல்லலாம். இந்த படத்துல பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதான் செய்யுது. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் பெருசா கிடையாது. ஒரு சில கிஸ் சீன்ஸ் மட்டும் இருக்கு. மத்தபடி இந்த படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 100க்கு 50 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.